வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். இது செப்டம்பர் மாதத்திற்கான நிகழ்ச்சி. துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் வீட்டில் சனி, 9ஆம் வீட்டில் குரு. ரொம்ப சாலியன் ஃபீச்சரே அதான். இப்போ 6ல் சனி இருக்கும்போது செவ்வாய் பார்வை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அப்போ என்னென்னா உடம்புல நமக்கு வரக்கூடிய சில உபாதைகள் ஏற்படலாம். ஏன்னா அது 6ஆம் வீடு. அது செவ்வாய் சும்மா போயிட்டு ட்ரிகர் பண்ணிட்டு இருக்கார். இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி நர்வ் சம்மந்தமாக, அப்புறம் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உஷ்ணாதிக்க நோய்கள், இந்த மாதிரி வெவ்வேறு விதத்தில் பாதிப்புகள் உண்டு தான். ஆனால் இந்த பாதிப்புகள்லாம் 14 தேதிக்கு அப்புறம் தீர்ந்து போகும். என்ன காரணம்னா செவ்வாய் மூவ் ஆகிறார். அது பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளே செவ்வாய் வந்தாலும் சனி பார்வையிலிருந்து விலகுகிறீர்கள். அதே நேரத்தில் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு நன்மையைத்தான் செய்வார், வெற்றி வாய்ப்புகளைத்தான் தருவார். அப்போ உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக முன்னேற்றம் அடையக்கூடிய வகையில் அமையும். ஏன்னா அந்த 6க்குடைய குரு 9ஆம் வீட்டிலிருந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிறார். அதனால் குருவினுடைய அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நன்மைகள் பூர்ணமாக வேலை செய்யக்கூடிய ஒரு காலமாக இது மாறிவிடும். அதனால் எந்த ஹெல்த்து பற்ற இஷ்யூஸ் இருந்தாலும் சரியாகும். ஃபைனான்ஷியல் மேட்டர்ஸில் இருக்கக்கூடிய செட்பேக்ஸ் எல்லாம் சரியாகும். ஒரு புதிய உற்சாகத்தை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலம், அதிர்ஷ்டத்தின் கதவுகளை திறக்கக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது நிச்சயமாக நீங்கள் உணர முடியும். அதே நேரத்தில் சுக்கிரன் உங்கள் ராசிநாதன் 10ஆம் வீட்டில் இருப்பதும் சிறப்பு தான். 10ஆம் வீட்டிலிருந்து 11ஆம் வீட்டுக்குள்ளே வரார், கிட்டத்தட்ட 15ஆம் தேதி அன்னைக்கு. அப்போ சுக்கிரன் 11ஆம் வீட்டுக்குள்ளே வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? லாபஸ்தானம், சொத்துக்கள் வாங்கிறது, வீட்டை அழகுபடுத்துவது, பெரியவங்களுடைய ஆசைகள், நமக்கு பிதுர்ராஜித சொத்துக்கள் கூட சில நேரங்களில் வந்து சேருவது, மனைவியால் நன்மை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாகும். ஏன்னா 11ஆம் வீடுங்கிறது லாபம். இப்போ உங்கள் ராசிநாதன் 11ல் இருந்தால் உங்களுக்கு அது லாபம். அப்போ ஆரோக்கியம், ஃபிசிக் நன்னாகும். 12ஆம் இடத்தில் புதன் உச்சமடையும் பொழுது படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார்கள். உங்களுடைய ஞாபக சக்தி பெருகும். அந்த ஸ்பான்டேனிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, ஐக்யூ அது இதெல்லாம் சொல்லுவோம், அதெல்லாம் அதிகமாகும். சரியான நேரத்தில் சரியான ஒரு பேச்சு வெளிப்படும். சூரியனும் புதனும் 12ல் இருக்கும் பொழுது உங்களுடைய அனலிட்டிக்கல் சென்ஸ் பிரமாதமாக இருக்கும். அதாவது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, எப்போவுமே சொல்லுவாங்க ஒரு விஷயத்தை நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது எமோஷன், லாஜிக் இதெல்லாம் பேசுவோம். லாஜிக் தான் இந்த ஒரு விஷயத்தை பகுத்த ஆய்வது. அந்த பகுத்தாய்வு என்பது பிரமாதமாக இருக்கும். குறிப்பாக இது யாருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்னா ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். அதே போல் ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லை, லாயர்ஸாக இருக்கிறவங்க, வாக்கை தொழிலாக கொண்டவர்கள், இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை நிறைத்து தரக்கூடிய ஒரு காலமாக இது அமையிறது. அதோடு மட்டும் இல்லாமல் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு சில புதுமையான சிந்தனைகளை உங்களுக்கு புகுத்துவார். அதனால் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயத்தை யாரும் யோசிக்கலை, நான் புதுசாக யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு காலகட்டம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எல்லாம் நன்னா இருக்கு எனக்கு, ஆனால் என்னால் செயல்பட முடியவில்லை. ஏன்னா ஆரோக்கியம் இல்லை, கடன், சில பேருக்கு ஆரோக்கியம், சில பேருக்கு ஃபினான்ஷியல் செட்பேக்ஸ், ரெண்டுமே தீர்வதற்கான வழி பிறக்கக்கூடிய காலம். அப்போது இது வரைக்கும் உங்களை கட்டியிருந்த கயிறுகள்லாம் அருகும். ஃப்ரீ டு ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஏற்படக்கூடிய காலம். அற்புதமான காலம், வெற்றியை தரக்கூடிய காலம், முன்னேற்றத்தை தரக்கூடிய காலம் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம். நீங்கள் எந்த ஃபீல்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸில் இருந்தாலும் சரி, யூ வில் ஹேவ் எ காம்படிட்டிவ் எட்ஜ். நினைக்கலாம் ஒரு விஷயத்துக்கு 50 பேர் போட்டி போடுறான்னு. அந்த ஒரு விஷயத்துக்கு 50 பேர் போட்டி போடுறான், ஆனால் செலக்ட் பண்ண போகிறது 3 பேரை, 2 பேரை. அந்த 2 பேரில் நீங்கள் ஒருவராக இருப்பீர்கள். அப்படிப்பட்ட ஒரு சமாச்சாரங்களை எல்லாம் உருவாக்கி தரக்கூடிய காலமாக இது இருப்பதால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்க வேண்டியது நடக்காமல் இருந்தது, இனி நடக்கும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க, srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும்.
இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.